வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்போ ஹால் டிக்கெட் வரும்? இது கிட்டத்தட்ட நான் இத்தனை வருஷங்களா நான் கிளாஸ் எடுத்ததுலேருந்து பல தடவை யூடியூபாக இருக்கட்டும் டெலிகிராமில் கேட்ட கொஸ்டின். ஃப்ரம் 2017 இருந்து டெலிகிராமில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பதில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு இல்லை, குரூப் 2ன்னு கிடையாது, குரூப் 1ன்னு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் கேலண்டரில் ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அந்த எல்லா எக்ஸாமுக்குமே என்னைக்கு எக்ஸாம் டேட்னு சொல்லியிருக்காங்களோ அங்க இருந்து 10 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். இது எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தும். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே 2025 இப்போ வரைக்கும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இன்று வரைக்கும் இது பொருந்தும். இப்போ அடுத்து புதுசா ஒரு அப்டேட் வருது, இல்ல 5 நாளைக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா 15 நாளைக்குள்ள ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புது அப்டேட் வர்ற வரைக்கும் இதே தான். புரியுதா? ஸோ அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். கற்பதேச நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃப்ரம் 2018 ஆன்வர்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், பிடிஎஃப்க்கு டெலிகிராம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்பயுமே எல்லா எக்ஸாமுக்கும் 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் தேவைப்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டை சரியான முறையில் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டாலே போதும், கலரில் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். ரைட், கலர் தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா பக்கமும் போடணுமா, ஒரு பக்கம் மட்டும் போட்டால் போதுமானு சொல்லி பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் பிரிண்ட் போட தேவையே இல்லை. ஒரே ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் போட்டுக்கோங்க. இல்ல அவ்வப்போது டிஎன்பிஎஸ்சியே சொல்லும் எல்லா பக்கத்தையும் பிரிண்ட் போடணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா பக்கத்தையும் பிரிண்ட் அவுட் போட்டா பின்னாடி இருக்கக்கூடிய 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்குள்ள நடுநடுவில் ஏதாவது ஒன்று எழுதிட்டு போக முடியுமா, முடியாதா? அப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணா என்ன சொல்லுவீங்க? ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதுதான் விடை. புரிஞ்சுச்சா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.